ஒவ்வொரு தொகுதியா போய் மக்கள் சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்கேன். எந்த நம்பிக்கையில எந்த தைரியத்துல போய் வாக்கு கேட்கிறோம்? போன முறை ஆட்சி அமைஞ்சு இந்த 5 வருஷத்துல நாம சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருக்கிறோங்கிற அந்த நம்பிக்கையில போய் கேட்கிறோம். என்னென்ன வாக்குறுதி கொடுத்து செஞ்சு கொடுத்துருக்கிறோம் சிலதை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். போன தடவை நம்ம கொடுத்த முக்கியமான வாக்குறுதி பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் சொன்னோம். விடியல் பயண திட்டம். அதாவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு மாசமும் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய திட்டம். இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019 அவங்க ஆட்சியில் இருக்கும் போதே அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கொடுக்கறத விட கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். அவங்க வேலைக்கு தேடி போறதா இருக்கட்டும், உயர்கல்வி படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும், அதுக்கு லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பை நம்முடைய முதலமைச்சர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். இன்னொரு திட்டம் அது உங்க சில பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன முறை சொன்ன வாக்குறுதி கடந்த 3 வருஷமா எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் உரிமை தொகையா கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும், தேர்தல் வரைக்குமாவது நிப்பாட்டணும். அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. பல மாநிலங்களை நிப்பாட்டிட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போய் நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நீ நிப்பாட்டுறியா, நான் கொடுக்குறேன் 5000 சொல்லி ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3000, கோடைக்கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் 1,31,00,000 மகளிருக்கு, 1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய தலைவர் ஒரே பேமெண்ட்டை கொடுத்தாரு. நம்ம தலைவர் காலையில 6:30 மணிக்கு கொடுத்தாரு. ஆனா மகளிர் காலைல 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல எடுத்துட்டாங்க. ஏன், என்ன காரணம்? ஏன்னா மோடி அரசு மினிமம் பேலன்ஸ் சொல்லி அதை அந்த காசை உரிமையிட போறானுங்கன்னு அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு மேல, மோடி அரசு மேல மக்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இவ்வளவு பண்ணிருக்கோமா? மகளிர் உரிமை தொகை நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மீண்டும் ஆட்சி அமர்ந்த உடனே 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி. 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வசதி வழங்கப்படும். மகளிர் சுய குழுக்களுக்கு பிணை இல்லாம, அதாவது கேரண்டி இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வழங்கப்படும். இப்படி பல்வேறு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைஞ்ச உடனே முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மகளிர்கிட்டையும் ஒரு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். நீங்களே போய் கடையில உங்களுக்கு பிடிச்சமான பொருள், வீட்டுக்கு தேவையான அந்த மின்சாதன பொருட்களை நீங்களே வாங்கிட்டா, டிவி வேணா டிவி, ஃப்ரிட்ஜ் வேணா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வேணா வாஷிங் மிஷின், உங்க விருப்பம், உங்க சாய்ஸ் முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல கருணாஸ் அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். அனுப்புறீங்களா? உதயநிதி வந்தாப்புல இவ்வளவு திட்டம் பண்ணிருக்கிறோமா, 5 வருஷத்துக்கு இவ்வளவு திட்டங்கள் பண்ணிருக்கிறோம். திருப்பி ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ண போறோங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டோம். இதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றிய அரசு நமக்கு கூட நிக்குதா, துணைக்கு நிக்குதா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? எதுவும் கொடுக்கறது. கல்வி நிதி பெண்டிங். ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல, தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசு நமக்கு தேவையா? தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சோன்ன பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போறாங்க. ஆனா நமக்கு அந்த திட்டம் வருதா, நம்ம கேட்கிற நிதி வருதா? வரல. இவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் வர்ற சட்டமன்ற தேர்தல். நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல நாம டெல்லி அணியை தோக்கடிச்சு ஆகணும், தமிழ்நாடு நாம ஜெயிச்சு காட்டணும். பிஜேபி நேரடியா வந்தா தமிழ்நாட்டு மக்கள் விடமாட்டாங்கன்னு அதிமுகங்கிற ஒரு அடிமை கூட்டத்தை போத்திக்கிட்டு, போர்வையை போத்திக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி வருது. இன்னைக்கு அதிமுக நிலைமை என்ன இருக்கு? ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த மூடி மாட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு.
முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா முரட்டு அடிமைய? இன்னைக்கு இந்தியாவிலேயே மோடியோடைய முரட்டு நம்பர் 1 அடிமை யாருன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதனாலதான் இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய பல தலைவர்கள், சீனியர் தலைவர்கள்லாம் இன்னைக்கு தாய் கழகத்தை நோக்கி நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே அதிமுக கட்சியே போன சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜகவுக்கு வாடகை விட்டார். இந்த தேர்தலில் அதிமுக பாஜகவுக்கு வித்துட்டார். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அவரே இன்னைக்கு நம்மளை சேர்ந்து நம்மளை பார்த்து வந்துட்டாரு. ஏன் அதிமுக கட்சியே இன்னைக்கு ஒரு அடிமை கட்சியா மாறி போச்சு. எனவே நீங்க உண்மையுள்ள சுயமரியாதை உள்ள அதிமுகவினர்கள் அவங்களே இனிமே எடப்பாடிய தேர்தல் செய்ய மாட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் தாய் கழகத்தை நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தேதி 4ஆம் தேதி, தேர்தல் 23ஆம் தேதி, இன்னும் 19 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, பேசினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு நாம கலைஞ்சு போயிடக்கூடாது. நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 19 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஒவ்வொரு பகுதியா போங்க, ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு போங்க, ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்திச்சு பேசுங்க. ஏன் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும், வந்தா என்னென்ன திட்டங்கள் வரும், என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கிறாங்க 5 வருஷத்துல, மீண்டும் அதிமுக வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை பின்னாடி எப்படி தள்ளிட்டு போயிடுவாங்க. பிஜேபி மீண்டும் தமிழ்நாடு மேல கண்ட்ரோல் எடுக்க பாக்குறாங்க. டெல்லியில இருந்து எடப்பாடி பழனிசாமி மூலமா தமிழ்நாட்டை ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி செய்யணும்னு இன்னைக்கு பாஜக முயற்சி பண்ணுது. நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை மக்கள் எடுத்து கொண்டு போய் அடுத்த 19 நாள் சேர்த்தீங்கன்னா மீண்டும் இங்க சிவகங்கை தொகுதியில நிச்சயம் மிகப்பெரிய வெற்றியை நாம பெற்றாவோம். அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கிறீங்களா? நிச்சயம் செய்வீங்களா?